எப்படி இருக்கீங்க? ஸ்ட்ரைட்டாக மேட்ருக்கு வந்துடுவோம். மேட்ருன்னா நம்ம வந்து இன்றைக்கி ட்ரோன் வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணலாம், ட்ரோன் வந்து எப்படி இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு வந்து ட்ரோன் எடுக்கிறோம். ட்ரோன் வந்து இந்த பேக்குள்ளே தான் இருக்கும். நம்மளுடைய ட்ரோன் பார்த்திங்கன்னா DJI ட்ரோன் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த ட்ரோனை வந்துட்டு இந்த ட்ரோனும் இல்லை, பேசிக்காக ஒரு ட்ரோனை வந்து எப்படி நம்ம ஆப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து டீட்டெயில்ஸோட இந்த வீடியோஸில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். பார்ட் 1 இது வந்து பார்ட் 1. இந்த பார்ட் 1 வீடியோஸில் வந்து எதை பற்றி போட போகிறோம் அப்படின்னா, ட்ரோனை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேக்லேருந்து எடுத்தோடனே பேசிக்காக டெய்லி நம்ம வந்து பேக்லேருந்து எடுப்போம், ஒவ்வொரு டைம் எடுப்போம். எடுத்த உடனே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்ன பண்ணணும் ட்ரோனில் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோஸில் வந்து பார்ட் 1ல் நம்ம பார்க்க போகிறோம். பார்ட் 2ல் வந்து அடுத்தடுத்த 1 வீக்குக்கு 1 வீடியோ மாதிரி, இல்லைனா ஒரு 5 டேஸுக்கு ஒரு வீடியோ மாதிரி நம்ம வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவோம். இதனுடைய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வீடியோஸில் வந்துட்டு மேக்ஸிமம் நம்ம வந்து முழுக்க ட்ரோனை பற்றி தான் போட போகிறோம். ஃபஸ்ட்டு இன்றைக்கி வந்து ட்ரோனை வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும் ஷார்ட்டாக பார்ப்போம். எந்த ஒரு இது இருக்காது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா சும்மா அனிமினேஷன் அப்படி இப்படி எதுவும் பேசுகிறத மாட்டோம். டேரெக்டாக ட்ரோன் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். இதுதான் வந்து நம்ம டிஜேயோடைய பேக் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக சூப்பராக கொடுத்துருப்பாங்க. நான் எப்படி இருந்துக்கிறேன் அதுதான் உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும். சரிங்களா? இதுதான் நம்ம ட்ரோனு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரோனை வந்து நம்ம வெளியே எடுக்கணும். இப்படி தான் இருக்கும் நம்ம ட்ரோன், தெரியுதுங்களா? இதுதான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதோடைய RC எடுக்கிறோம். இதுதான் இதோடைய RC. இது ரெண்டையும் நம்ம பக்கத்தில் ஜூமில் காட்டுவோம் உங்களுக்கு. இது வந்துட்டு RCங்க. இது வந்து நம்மளுடைய ட்ரோனு. சரிங்களா? இது RC இப்படி தான் இருக்கும். ட்ரோனு இப்படி தான் இருக்கும். இப்படி தான் இருக்கும். எடுத்த உடனே இதில் ஒரு கவர் பண்ணியிருப்பாங்க. இதில் இந்த இருக்குல்ல, இதோட கேப். இந்த கேப் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, கிம்பிள் வந்து டேமேஜ் ஆகிடக்கூடாது. ஏன்னா நம்ம பேக்குள்ளே வைக்கும்போது இந்த கிம்பிளை மாட்டினதுக்கப்புறம் தான் பேக்குள்ளே வந்து நம்ம வைக்கணும். இல்லை அப்படின்னாக்கா கிம்பிள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிட்டே இருக்கும். அதில் வந்து கிம்பிள் சோலி முடிஞ்சிடும். கிம்பிள் சோலி முடிஞ்சிச்சு அப்படின்னா எப்படி பட்ஜெட் இருக்குங்கிறத நம்ம அடுத்தடுத்த வார்த்தைகளையும் வீடியோஸ்லையும் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நம்ம வந்து ட்ரோனை வந்து கையில் எடுத்துட்டோம். சரிங்களா? எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ட்ரோனை எடுத்தாச்சா முதல்ல இந்த இருக்குல்ல விங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு, இதை ஓப்பன் பண்ணிவிட்டு தான் நம்ம அடுத்த ஆப்ஷன் நம்ம பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வச்சுட்டிங்களா, கீழே நம்ம வைக்கிறோம் வைக்கலை அது அப்பாற்பட்டது. இதை ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதோடைய கேப்பை கழட்டிடுங்க. ஃபஸ்ட்டு வந்து மெயினான மேட்ரு என்னென்னா, அதாவது நம்ம வந்து விங்ஸை ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த கேப் இருக்குது தெரியுமா, இதை நினைவாக கழட்டிடுவோம். இதை கழட்டிட்டு ட்ரோன் அப்படி வச்சுக்குவோம். இதை கழட்டினதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பு, இதை வந்து இந்த மாதிரி உள்ளே கொண்டு போடவோ இல்லைன்னா அங்கே ஓரமாக வைக்கவோ தயவு செஞ்சிடாதீங்க. இது வந்து பார்க்குறதுக்கு தான் இப்படி இருக்கும். பட் இது உடஞ்சிதுன்னு வைங்களேன், அவ்வளோதான். கிம்பிளோடைய எக்ஸ்பென்சிவ் பார்த்தீங்கன்னா ஹெவியாக தான் வரும். அதனால் நம்ம வந்து டேமேஜ் ஆகாமல் வச்சுக்கிறது ரொம்பவே சிறந்தது. அதுதான் நமக்கு வேணும். பார்க்குறதுக்கு தான் இப்படி இருக்கும். எல்லாமே அப்படி தான் பார்க்குறதுக்கு சர்வசாதாரணமாக இருந்தால் அதோடய வேல்யூ வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். நம்ம எதுக்கு இது பண்ணுவானே, இது என்ன பண்ணுங்க, இதை எடுத்து இந்த பேக்குக்குள்ளே கிம்பிள் வைக்கிற இடத்துல உள்ளத்துக்கு போட்டு பேக்கை மூடிடுங்க. ஸோ அடுத்த ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து இப்போ ட்ரோன் வந்து நம்ம கையில் இருக்குது. இந்த ட்ரோனை வந்துட்டு நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் தெரியுமா, இந்த இருக்குல்ல, இதை எடுத்துகிட்டு இப்படியே இந்த சைடு போய் ட்ரோனை இப்படி வைக்கிறோம். வச்சுட்டோமா, இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோடைய RCயில் வந்துட்டு இப்போ நம்ம RCயை வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்துட்டு நம்மக்கிட்ட மொபைலில் வந்துட்டு மொபைல் இன்றைக்கி வந்துட்டு நம்ம எந்த மொபைலை வந்து இதில் கனெக்ட், அதாவது நம்மளுடைய ட்ரோனில் வந்து எந்த மொபைலை நம்ம கனெக்ட் பண்ண போகிறோமோ அந்த மொபைல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கையில் இல்லாததுனால நாம் வந்துட்டு இப்போ ஒரு சில பேர் ஐபேடில் யூஸ் பண்ணணும் பெருசாக தெரியுமே அப்படின்னு நினச்சாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி நாம் வந்து அதை செக் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதில் வந்துட்டு லைட்னிங் கேபிள் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த லைட்னிங் கேபிளை வந்து நம்ம வந்து ரிலீஸ் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ அதை ரிலீஸ் பண்ணால் தான் நம்ம வந்து அடுத்த ஒரு இதை மாட்ட முடியும். அப்படிங்கிறது தான் வந்துட்டு உண்மை, அது நமக்கு தெரியும். ஸோ இதில் வந்துட்டு அந்த லைட்னிங் கேபிளை வந்து நம்ம தனியாக வச்சுட்டு
இது வந்து நம்ம சி டைப் கேபிள். இதுதான் வந்து ஆக்சுவலாக வந்து ஐபேடுக்கு வந்து சப்போர்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி இப்போது இதில் வந்து 2 எண்டு இருக்கும், அப்படி தானே? நம்ம அதாவது இந்த கேபிள் எடுத்துட்டிங்க அப்படின்னா இதில் வந்து 2மே ஒரே மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து எதடா வந்து ப்ளக்இன் பண்ணணும் அப்படிங்கிற டவுட்லாம் இல்லை. இதிலே வந்து உங்களுக்கு படம் கொடுத்துருப்பாங்க. இதில் சின்னதாக வந்து ஒரு மார்க் கொடுத்துருப்பாங்க, பேட்ரி மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை வந்து ப்ளக்இன் பண்ணணும். இதுதான் ப்ளக் மாதிரி ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து ப்ளக்இன் பண்ணணும், இதை வந்து மொபைலில் கனெக்ட் பண்ணணும். அதுக்குண்டான வந்து அடையாளத்துக்காக இங்கே வந்து மார்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டவுட்டு நமக்கு அந்த டவுட்டு நமக்கு மேக்ஸிமம் வராது. நிறைய பேருக்கு வரும் இல்லை, நமக்கு வரும். நமக்கு வந்து எல்லாமே நூதனமான ஒரு டவுட்ஸ்லாம் வரும். அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ நம்ம வந்து இதை ப்ளக்இன் பண்ணிட்டோம், சரிங்களா? இன்றைக்கி ஒரு பெரிய ஹைலைட் என்ன பார்த்தா ஐபேடில் சார்ஜ் போடாமல் வந்துட்டேன். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம வந்துட்டு இதை ப்ளக்இன் பண்ணிட்டோம். ப்ளக்இன் பண்ணதுக்கப்புறம் நான் ஏன் இந்த கேப் எடுக்க சொன்னேன் அப்படின்னா, நம்ம வந்து ட்ரோனை வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படி தானே, அதாவது ஆன் பண்ணுவோம். டபுள் கிளிக்கு ஒரு கிளிக் அண்ட் செகண்ட் கிளிக் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணணும். பண்ணியாச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே ட்ரோன் வந்துட்டு உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். அதில் 1 2 இது பண்ணியாச்சுன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. ஒரு ஃபேன் ஒன்று சுற்றும், எல்லா ஃபேனுமே வந்து ரொட்டேட் ஆகும். கிம்பிள் வந்து இந்த மாதிரி அதோடைய அசைன்மெண்ட் காட்டும். சவுண்ட் ஒன்று வருதா, இந்த சவுண்டு வந்து வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம ட்ரோனை வந்து இந்த மாதிரி கரெக்டாக ஒரு ஸ்டாண்டிங்கான ஒரு கரெக்டான ஒரு ஃப்ளாட்டான ஒரு ஏரியாவில் வந்து நம்ம ட்ரோனை வந்து வச்சுக்கணும். வச்சதுக்கப்புறம் ஆர்சி ஆன் பண்ணணும். மொபைலும் கரெக்டான முறையில் வந்துட்டு நமக்கு வந்து எல்லாமே வந்து சார்ஜ் இருக்காங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். டிஜை ஃப்ளை இந்த இருக்குல்ல, இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். நமக்கு வந்துட்டு நம்மளுடைய ட்ரோன் வந்து லைட்டிங் ஆகிடும். இது கனெக்ட் ஃப்ளை, அதாவது ஃப்ளை பண்ணக்கூடிய அந்த சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் ஆகிடுச்சு. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோ ஃப்ளை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும். அது போக இந்த ரெக்கமெண்டட் ஃப்ளை ரெக்கமெண்டட் ஜோன் போட்டிருப்பாங்கல்ல, இதுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா எங்கே நமக்கு வந்துட்டு எதுவும் இஷ்யூஸ் இருக்கா அப்படிங்கிறதாவது எங்கே வந்து பிளாக் மார்க் இருக்குது, அதாவது ரெட் அலர்ட் பண்ணியிருப்பாங்க, அந்த இடத்த வந்துட்டு நம்ம வந்து ஃப்ளை பண்ணக்கூடாது. மேபி நீங்கள் அதை மறந்து போயோ இல்லை எதார்த்தமாக பண்ணிட்டீங்கன்னா அது அவ்வளோதான், அது டேஞ்சரு அது. ஸோ அது ஃப்ளை பண்ணக்கூடாத இடம், அதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் ஏரியாவுக்கு நம்ம வந்து ஃப்ளை பண்ணக்கூடாதுங்கிறது இதில் தெரிஞ்சுக்கலாம். அந்த இடத்துல இந்த இதுக்குள்ளே போனால் தெரிஞ்சுக்கலாம். சரி, அதை விடுங்க. அடுத்து இப்போ நம்ம வந்துட்டு ப்ரொஃபைலுக்குள்ளே போயாச்சு அப்படின்னா நம்ம தான் பாஸ்ன்னு இருக்கோம், என்ன ஃப்ளை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத டீட்டெயில் நம்ம பார்த்துக்கலாம். அது போக கோ ஃப்ளைன்னு இருக்குது. இந்த கோ ஃப்ளை கொடுத்துட்டோம் அப்படின்னா உள்ளே வந்துட்டு ஸ்டார்டிங் என்னென்ன எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத ஃபுல்லாமே இதில் அப்டேட் பண்ணிப்பாங்க. ஓப்பன் ஏரியாவாக இருக்கணும் கம்பல்சரி. அப்புறம் வந்து ஏதாவது இடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அவாய்ட் ஆப்ஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. அது போக வந்து சிக்னல் கரெக்டாக இருக்கா, ஜிபிஎஸ் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். வெதர் வந்து கரெக்டாக இருக்கணும், அதாவது காற்று ரொம்பவோ வெயில் அதிகமாகவோ இருக்கிற மாதிரி இருக்கிற நேரத்தில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி, காற்று இருக்கிற நேரத்தை கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். பட் ஏர் டு எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது ஏர் சென்ஸ்ன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு தனி ஃபீச்சர் கொடுத்துருக்கனால ஓரளவு பெஸ்ட்டாக நிற்கும். இருந்தாலும் நம்ம கவனமாக இருந்துக்கணும். அது போக வந்து இது வந்து மேப்பு, இதுக்கு ஆல்ரெடி நம்ம சொன்னது தான். இதுக்கப்புறம் வந்து பேட்டரி ஹெல்த் எப்படி இருக்குது, அப்புறம் வந்து ஸ்ட்ராங் ஜிபிஎஸ் சிக்னல், ஜிபிஎஸோடைய சிக்னல் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நாம் தான் வந்துட்டு செக் பண்ணிக்கணும். அதுலேயே அது காட்டும். சிக்னல் தக்கன நம்ம வந்து ஃப்ளை பண்ணிக்கலாம். ஆஃப்டர் தட் ஃப்ளை பண்ணோம் அப்படின்னா சப்போஸ் நம்மளை தாண்டி ஃப்ளை பண்ணி அனுப்புகிறோம்ல, அதுக்கப்புறம் வந்துட்டு அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஹோம் பாயிண்டில் வந்து அது வந்து லேண்ட் ஆகணும் அப்படின்னா நமக்கு வந்து ஜிபிஎஸ் கனெக்ஷன் கம்பல்சரி வேணும். ஸோ அதில் வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே பக்காவாக இருக்கும், நல்லது. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கொடுத்துருக்குறாங்க, இதெல்லாம் பார்த்துக்குங்க. இதை வந்து நம்ம ஃப்ளை செக்அப் பண்ணிக்குவோம். ஃப்ளை செக்அப் ஒவ்வொரு தடவையும் டேக் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த இது ஜாஸ்டிக்கை வந்து டேக் ஆஃப்க்கு ஆன் பண்ணுவோம். அதுக்கு அந்த டைம் இந்த இது கேட்கும், இந்த செக்கிங் கேட்கும். ஃபேன்ஸ்லாம் எல்லாம் கரெக்டாக இருக்கா, நீங்கள் ஒவ்வொரு தடவையும் அந்த ஃபேனு எல்லாமே வந்து நம்ம கரெக்டாக செக் பண்ணிக்கணும். ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அனுப்புறது நல்லது, சரிங்களா? இது வந்து சென்சார் எல்லாமே அது காட்டிப்பாங்க. எல்லாமே நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும், நல்லதாக இருக்கும். இருக்குது இப்போ வந்து ஹோம் பாயிண்ட் இருக்குல்ல, இந்த காட்டிட்டு 10 இருக்குல்ல, சேட்டலைட் 11 இருக்குது, அதுவே சொல்லும் பாருங்கள். இப்போ இது வந்து 11லேயே 10லேயே இருக்கும்போது ஜிபிஎஸ் நோ ஜிபிஎஸ்ன்னு சொல்லி சிக்னல் கொடுக்கும். ஒரு 13-15 போனோன்னா அதுவே வந்து நமக்கு அனௌன்ஸ் கொடுக்கும், ஜிபிஎஸ் வந்து கரெக்டாக இருக்குது, ஹோம் பாயிண்ட் அப்டேட்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நோ ஜிபிஎஸ்ன்னு போட்டிருக்காங்கல்ல, அந்த இடத்துல நமக்கு வந்து அப்டேட் கிடச்சிரும். அப்டேட் கிடச்சதுக்கப்புறம் நாம் வந்து ஃப்ளை பண்ண வேண்டியதான். அது எப்போ அப்டேட் கிடைக்கும் அப்படின்னா அது டவரை பொறுத்து தான். டவர் எந்த அளவுக்கு நமக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, தெளிவாக இருக்கோ, ஸோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து இருக்கும்.
சப்போஸ் நீங்கள் வந்து நார்மல் மோடில் இருக்கும்போது, அதாவது நார்மல் மோடில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து எல்லா சென்சாரும், அதாவது இதில் 8 சென்சார் இருக்குது. அந்த 8 சென்சாருமே ஃப்ரண்ட்டில் 2, பேக்கில் 2, அப்புறம் டாப்பில் 2, பாட்டமில் 2 இருக்கும். எல்லா சென்சாருமே ஓப்பன் ஆகும். இப்போ வந்து சேட்டலைட் வந்துட்டு நமக்கு ஸ்ட்ராங்குன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க, சிக்னல் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் டேக் ஆஃப் கொடுத்துருக்காங்க, அப்பப்போ மாறிட்டு இருக்குது. இப்போ நம்ம டேக் ஆஃபுக்கு வந்துட்டு அதை ஆன் பண்ணுறோம். டேக் ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ டேக் ஆஃப் ஆகிறதுக்கு அது அலர்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃப்ளே ஆகும். புரியுதுங்களா? இந்த மாதிரி பண்ணிக்கணும். Take off. Home point updated. ஃப்ளை ஆகிட்டு இருக்குது. எவ்வளோ தூரத்தில் நிற்குதுங்கிறது நமக்கு இங்கே காட்டுங்க, மீட்டரில் காட்டுது. எவ்வளோ ஹைட்டு போகுது, ஹைட்டில் இருக்கா பாட்டமில் இருக்காங்கிறத நமக்கு காட்டிக்கிட்டே இருக்கும். நம்ம இதுக்கப்புறம் வந்து அடுத்த வீடியோஸில் வந்துட்டு நான் உங்களுக்கு வந்து எப்படி ஃப்ளை ஆகிட்டு இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து ட்ரோனை காமிச்சு அவங்களும் அப்டேட் கொடுக்குறேன். ஓகேவா? Landing. இந்த வீடியோ வந்து க்ளோஸ் பண்ணுறோம். இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு நெக்ஸ்ட் வீக் நான் போடுறேன். அந்த வீடியோவில் வந்து ட்ரோனை வந்து நம்ம எப்படி ஆப்ரேட் பண்ண போகிறோம், ட்ரோனை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு முன்னால், அதாவது ஃப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன டிஸ்பிளே ஆகும் அப்படிங்கிறத நம்ம வந்து அடுத்த வீடியோஸில் கண்டிப்பாக பார்க்கலாம். நம்ம தமிழ் மக்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து ட்ரோன்ஸை பற்றி ரொம்பவே லைக் பண்ணுறாங்க. ட்ரோன்னா என்ன, அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறாங்க. அது நம்ம அந்த மாதிரி நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறோம், நம்ம சேனலை வந்து லைட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ட்ரோனில் வந்து மேற்கொண்டு என்னென்ன ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் நமக்கு வந்து நீங்கள் கமெண்டில் கேட்கலாம். நம்ம உங்களுக்கு ட்ரோனை பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக நம்மள ஒரு எக்ஸ்பிளைன் கொடுப்போம். அதாவது நமக்கு தெரிஞ்சதையும் நம்ம இன்னும் கற்றுக்கிட்டு இருக்கோம்ல, அதையும் கண்டிப்பாக உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். பாய்.